சிறிடிபுரவாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வரோகதோஷ நிவாரணம் ஸ்ரீ சாய்நாதன் தரிசனம். ஓம் சாய்ராம். நமது சாய்நாதரின் அருளால் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் இந்த வீடியோவை தொடங்குகிறேன். இன்றைய வீடியோவில் நாம் பார்க்கவிருப்பது என்னவென்றால், குழந்தையே, உங்கள் மீது ஏன் இவ்வளவு அவதூறுகள் சுமத்தப்படுகின்றன? நீங்கள் கவலைப்படுகிறீர்கள், போராடுகிறீர்கள். உங்கள் மரியாதையை நான் நிலைநாட்டுவேன். இந்த சாய் வார்த்தையை இப்போதே கேளுங்கள் என்று கூறி பாபா நமக்கு ஒரு அற்புதமான செய்தியை கொண்டு வந்துள்ளார். அந்த செய்தி என்ன? நம் சாய்நாதரின் வார்த்தைகளில் அவர் என்ன சொல்லப் போகிறார் என்பதை பார்ப்போம். இன்று பாபா நமக்கு ஒரு அற்புதமான செய்தியை தரப்போகிறார். நீங்கள் எந்த தவறும் செய்யாமல் எல்லோர் முன்னிலையிலும் அவமானத்தை அனுபவிக்கிறீர்கள். நீங்கள் அவமானமாகவும் சோகமாகவும் உணர வேண்டும். உங்கள் மனம் புண்பட்டுள்ளது. அவர்கள் செய்யும் அனைத்திற்கும் நீங்கள் பதில் கூற வேண்டும். ஆனால் நீங்கள் பதில் சொல்ல முடியாத சூழ்நிலையில் இருக்கிறீர்கள். நீங்கள் அனைவருக்கும் பதில் சொல்ல முடியாது. தவறு செய்யாதவர்கள், எந்த தவறும் செய்யாத நல்லவர்கள். ஆனால் நீங்கள் வெட்கப்பட்டு நிற்கிறீர்கள். மேலும் எல்லோரும் உங்களை ஆணவம் கொண்டவர்களாகவும் பெருமை பேசுபவர்களாகவும் குற்றம் சாட்டுகிறார்கள். எல்லோரும் உங்களையே குறை கூறுகிறார்கள். உங்கள் மீது அவதூறான குற்றச்சாட்டுகளை செய்கிறார்கள். நீங்கள் எல்லாவற்றுக்கும் மௌனமாக அழுகிறீர்கள். அதுவும் தனியாக, யாருக்கும் தெரியாமல் அழுது கொண்டு கஷ்டப்படுகிறீர்கள். நீ ஏன் இவ்வளவு கஷ்டப்படுகிறாய்? எனக்கென்று யாரும் இல்லாததால் என்று கூறி அழுது கொண்டு இருக்கிறாய். உன் மனதில் எல்லாவற்றையும் வைத்துக்கொண்டு நீ ஏன் கஷ்டப்பட வேண்டும்? ஒரே ஒரு சாயி மட்டும் இருப்பதை நீ மறந்து விட்டாயா? நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். நீ உன் கண்ணியத்தை இழந்து யார் முன்னாடியும் நிற்க வேண்டிய அவசியமில்லை. நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். உன் கண்ணியத்தை இழக்காதே. உன்னை மதிக்காத விதத்தில் யாரும் உன்னை புண்படுத்தினால் அதை பற்றி நான் உனக்கு தெரியப்படுத்துவேன். நான் உன்னை நிற்க வைப்பேன். உன்னை நிராகரிப்பவர்களை நீ விரும்பவில்லை. உன்னை நிராகரிப்பவர்களிடமிருந்து நீ விலகி இருக்க வேண்டும். நிம்மதியாக வாழ தற்போதைய நிலைமை கொஞ்சம் மாற வேண்டும். உன் மனதை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். நடந்து முடிந்தது. நடந்ததை யாராலும் மாற்ற முடியாது. ஆனால் இனிமேல் என்ன நடக்கும் என்பது உன் கைகளில் உள்ளது. எல்லா பயத்தையும் ஒதுக்கி வைத்துவிட்டு உன் புத்திசாலித்தனத்தை அதிகப்படுத்து. முதலில் உன் பயத்தை இழந்துவிடு. உன் புத்திசாலித்தனத்தை அதிகரித்தால் எல்லா பயங்களும் மறந்துவிடும். நீ ஏமாற்றப்படுகிறாய் என்று கவலைப்படாதே. ஆனால் நீங்கள் ஏமாற்றப்பட்டாலும் வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு நல்ல பாதையை காட்ட நான் உங்களுக்கு உங்கள் குருவாக சாயி உங்களிடம் நடக்கவிருக்கும் அனைத்தையும் பற்றி கூறுவேன். நீங்கள் கவலைப்பட வேண்டாம். என்ன நடந்தாலும் நான் உங்களை பாதுகாப்பேன் என்று உங்களுக்கு தெரியும். என் மீது வைத்துள்ள நம்பிக்கையை இழக்காதீர்கள். நீங்கள் விரும்புவது என்னவென்றால் என்பதை என்னிடம் கூறுங்கள். அது நடக்காதா என்று நம்பிக்கையை இழக்காதீர்கள். உங்கள் வாழ்க்கை பாதையில் நான் இருப்பேன். நான் உங்களுக்கு சரியான விஷயங்களை செய்வேன். அதனால் நீங்கள் என் மீது நம்பிக்கையை வைத்திருக்கிறீர்கள். நான் உன் பாதையில் தைரியத்தை, நல்ல சூழ்நிலைகளையும் உருவாக்குவேன். அது உனக்கு சாதகமாக மாறும். நான் உனக்கு போதுமான பலத்தை தருவேன். என் மீது பக்தியுடனும் அமைதியாகவும் இரு. நீ விரும்பும் அனைத்தையும் நான் நிறைவேற்றுவேன். உன் இலக்கை நோக்கி உன்னை அழைத்துச் செல்வேன். அது நடக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் குழந்தையே. நடக்க இயலாமல் சென்றுவிடுமோ என்ற எண்ணமும் உனக்கு இருந்தால் அது உனக்கு எதிராகவே செல்லும். ஆனால் அதை பற்றி அதிகம் யோசிக்காதே. உன் வாழ்க்கையில் உனக்கு எது நடக்க வேண்டும் என்று விதிக்கப்பட்டுள்ளதோ அந்த எண்ணம் மட்டுமே உன் மனதில் உதிக்கும். உன் வாழ்க்கையில் விதிக்கப்படாத எண்ணம் நீ விரும்பி கேட்கும் பொழுது நடப்பதற்கு கொஞ்சம் தாமதம் ஆகும். ஆனால் நிச்சயமாக நடக்கும். நீ அதை உன் மனதில் உறுதியாக பிடித்து கொண்டாயோ அதுதான் நடக்கும். எனவே நேர்மறையாக சிந்தியுங்கள். நீங்கள் விரும்புவது நடக்கும். தவறுகளை செய்யாமல் இருப்பது வாழ்க்கையின் ஒரு பகுதி மட்டுமே. நீங்கள் அவற்றை பற்றி தொடர்ந்து யோசித்து கொண்டிருந்தால் மீதமுள்ள வேலையை எப்படி செய்வீர்கள்? சொல்லுங்கள். சிரமங்களை பற்றி அதிகம் யோசிக்காதீர்கள். உங்கள் மகிழ்ச்சியை இழக்காதீர்கள். பல வாய்ப்புகள் வரும். நீங்கள் அனுபவிக்க வேண்டிய பல மகிழ்ச்சிகள் உள்ளன.
நீங்கள் அவற்றை எல்லாம் அனுபவிக்க வேண்டும். உங்கள் ஆசைகளை நிறைவேற்ற இந்த சிறிய விஷயங்கள் நடக்கின்றன. இந்த சூழ்நிலைகள் அனைத்தும் உங்களை ஒரு சிறந்த நிலைக்கு அனுப்பவே நடக்கின்றன. நான் ஒரு ஒற்றை கல் என்று சொல்லி அதை ஒரு சிற்பமாக செதுக்கினேன். அந்த உளி அடிகளை நீங்கள் தாங்கினால் மட்டுமே அந்த உளி அடிகள் அதை ஒரு சிற்பமாக மாற்றும். அதனால்தான் இந்த உளி அடியை தாங்கிக் கொள்ளுங்கள். ஏன் இவ்வளவு சிரமங்கள் உள்ளன பாபா? நீங்கள் என்னிடம் கேட்டால் ஏன் இவ்வளவு சிரமங்களும் சிக்கல்களும் உள்ளன? நீங்கள் எனக்கு வழியை காட்ட மாட்டீர்களா? சொல்லுங்கள் குழந்தை. ஏன் இவ்வளவு நாடகங்கள் உள்ளன? சில விஷயங்கள் நடக்க வேண்டும். இது போன்ற சில நாடகங்கள் நடக்க வேண்டும். இது உங்களை கடுமையாக துன்புறுத்தும், துன்பத்தை குறைக்கும். நான் உங்களை என் பாதுகாப்பில் வைத்திருப்பேன். நீங்கள் என் பாதுகாப்பில் பத்திரமாக இருக்கிறீர்கள். பயப்பட தேவையில்லை. சில நாட்கள் காத்திருங்கள். எல்லாம் உங்களுக்கு சாதகமாக நடக்கும். நான் நிச்சயமாக உங்களை ஒரு நல்ல உயர்வான இடத்தில் நிற்க வைப்பேன். இப்போது நீங்கள் என்ன செய்ய முடியும்? உங்களை ஏளனத்துடனும் அவமதிப்புடனும் பார்ப்பவர்கள், உன்னால் என்ன செய்ய முடியும் என்று கூறுபவர்கள், நீங்கள் உங்கள் விரலை தொடுவது போல் வாழ்வீர்கள். உங்கள் மனம் கலங்கும் போதெல்லாம் சாயின் இந்த உண்மையான வார்த்தைகளை தேடுங்கள். ஒருவர் தனது மனதை என்னால் நிரப்பி என் பெயரை மீண்டும் மீண்டும் உச்சரிப்பார். அவர்களின் அனைத்து ஆசைகளையும் நிறைவேற்றுவது இந்த சாயின் பொறுப்பு. அவர்களின் பக்திக்கு நன்றி உணர்வுடன் நான் நிச்சயமாக அவர்களை ஆசீர்வதிப்பேன். இந்த சாயின் ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு உண்மையான வார்த்தையே. நான் உங்களுக்கு திருப்தியுடன் சொல்கிறேன், கேளுங்கள். கவலைப்படாதீர்கள். உங்களுக்கு எல்லாம் சரியாகிவிடும். மிக விரைவில் நீங்கள் விரும்புவது நிச்சயமாக நடக்கும். உங்கள் சாயி உங்களுடன் இருக்கிறார் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும்போது தெய்வ சக்தி தன்னாகவே உங்களை வழிநடத்தும். எனவே இந்த ஒரு விஷயத்தை எப்பொழுதும் மனதில் கொள்ளுங்கள். உங்களுக்கு வேறு என்ன தேவை? இந்த சாயி உன்னுடன் இருந்தால் எல்லா தெய்வங்களும் உன்னுடன் இருப்பது போல நம்பிக்கையுடன்